ஜிங்கிள் பேல்ஸ் இதங்காட்டு இதங்க கொழுவு மாதா அம்மா கும்பிட்ற மாதா மரியாள் ஷோ அச்சா அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு கலரா மெமரிக்கான தண்டை கொண்டு போட்டு வந்துட்டாய் யாசன் அப்படி நீடாமோ ஆயான்சனா ஓ மெமரிக்கால இருக்க போ ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் நான் துளசி இன்றைய தினம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா நேற்று நாங்கள் போயிட்டு கிறிஸ்துமஸுக்கு அந்த லைட் சோடி எல்லாம் வாங்கினால என்ன துளசி என்ன சொன்னா நிறைய போட்டோக்கள் வச்சிருந்தா போன்ல ஏன் அழிஞ்சது அதுதான் தெரியாம கிடக்கு அப்ப மெமரி கார்டில் தான் போட்டோக்கள் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருந்தா அப்ப அழிஞ்சு போச்சாங்க எத்தனை போட்டோ 7000 போட்டோ இருந்தது இப்ப 1900 பாருங்க 7000 போட்டோ வச்சிருந்துக்கிறாங்க ஸ்கூல் போட்டோ இல்ல அப்படின்னா எத்தனை வருஷமா வச்சிருந்துக்கிற அது 10ஆம் ஆண்டு படிக்க எத்தனை ஜிபி மெமரி 32 ஜிபி மெமரியில 7000 போட்டோ அப்ப மெமரி கார்டு வந்து கரப்ட் ஆயிட்டு நான் மாத்தல அப்ப வச்சிருந்தேன் அது மெமரியில பிள்ளை இல்ல உங்கெல்லாம் மெமரியில போதிய அளவு தான் ஏற்றணும் ஆளும் ஃபுல்லா ஏற்றி வச்சிருந்தா அது வைரஸ் செய்யும் துப்பராகும் துப்பராகும் அப்ப இந்த எடுக்கலாம் அழிச்சது எடுக்கலாம் 36 ஜிபில வேற அது மெமரி 32 ஆகும் அப்ப ஒரு அழிச்சதெல்லாம் எடுக்கலாம் மெமரி இதுல லெப்ட்ல போட்டால் அதுல தனி போட்டோக்கள் இல்ல அதான் கவலையா சரி அப்ப நாங்கள் என்ன வீடியோன்னு சொன்னால் இந்த நத்தார கூட வந்து டெக்கரேஷன் பண்ணுவோம் என்ன டெக்கரேஷன் பண்ணுவோம் சரி வாங்க டெக்கரேஷன் பண்ணுவோம் இங்க பாருங்க வைக்கோல் கொஞ்சம் கிடக்கு அதே மாதிரி இதுதான் பாலன் குழு நாங்க அமைச்சது வந்து வாங்கோ எனக்கு இன்னைக்கு போட்டு அழிஞ்சதும் செய்ய மேடம் இல்லாம கிடக்குமே இப்பவே டெக்கரேட் பண்ண மெமரிக்கான தண்டை கொண்டு போட்டு வந்துட்டாய் யாசன் அப்படி நீடாமோ ஆயான்சனா ஓ மெமரிக்கால இருக்க போ சரி வேற பாத்துட்டு போன்லயே சேவ் பண்ணி வச்சிருக்கேன் பை ஒடக்கில ஆயான்சனா ஒளிக்கலாம் என்ன செய்றீங்கள் என்ன செய்றீங்கள் பாப்பா ஷோ அச்சா ஷோ புடி 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 மகாவா புடி எங்க போறீங்கள் இங்க வா அங்க போ வீட்டோட ஓடி ஓடி வீட்டோட போ பாத்திய தனியா போ ஒழிக்கிறா வீட்டை டேய் அங்க போங்க பாருங்க நேற்று போயிட்டு டெக்கரேஷன் எடுத்ததான் துளசி வந்து எல்லாம் செய்ய போறா இந்த முறை அப்படியே மேல போடுற தூக்கி மேல போடுவோம் மாட்டுத்தழுவம் ஒரு சும்மா செட்டிங் தானே அப்படி இங்க கொண்டு வந்து காட்டுங்க பாரு இப்பதான் வைக்கோல் இது வந்து எத்தனை வருஷத்து வைக்கோல் இது கிட்டத்தட்ட 2-3 வருஷ வைக்கோல் முந்தியோருக்கா ஒரு ஆள்கிட்ட வேண்டியது ஒரு ஆள்கிட்ட கவியை காட்டு அங்கே இங்கிட்டு மாறி வேண்டி அப்படியே
பேக் எல்லாம் அப்படியே கிடக்கு. பாலன் செட்டோட பேரும் பாலன் செட்டோடையும் பெரும். பாலன் செட்டோ கொஞ்சம் தான் பெரும். அதுக்கே கிடக்கான பாலன் செட்டுக்கு. அடுத்து வந்து விரிக்கிறோம். இங்க பாருங்க பிள்ளைய வந்து எடுக்கிற ஆள் ஆசைப்பட்டு பாருங்க இப்ப இல்ல பிள்ளைக்கு தெரியாம இல்ல கிடக்கட்டும் வெடிக்கும் இது பெருசா அத்தே வெடிக்கும் இது ரைட். ஓ இங்கே வாங்க நாங்கள் இங்கே இதை பார்ப்போம் வாங்க. சரி அப்போ முதலாவது வேலை வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் போகுது பாருங்க. இப்போ இந்த வைக்கோ நல்லா பரப்புறோம். காலாகாலமாக வந்து நாங்கள் இப்படி தான் சேரணும். இப்படியே சும்மா இப்படி என்று இங்கே இதுக்குள்ளேயும் சும்மா இருக்கும். இப்படி போடுங்க. இப்படி செய்ய தேவையில்லை. அது மினக்கட்டு கட்டி வந்துக்கணும். அங்கே ஒரு வச்சு அங்களுங்க அங்கே வச்சு அது ஹொலிப்பட்டு தான் எடுக்கணும். இது ஹொலிப்பட்டு துளசி தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ நட்டார் கூடு வாரங்க எனக்கு செட் பண்ணிக்க தெரியல ஒரு கால். கிறிஸ்மஸுக்கு வர்றது செட் பண்ணிக்க தெரியல ஒரு கால். அங்க அந்த இதை சுத்திடும் அந்த கட்டில் ரைட். அப்போ செட் பண்ணிட்டோம். முதலாவது என்ன எடுப்போம்? சிலியை எடுப்போம். சிலியை உங்களுக்கு தானே இனிமேல் வைக்கணும். சிலியை வைப்போம். எங்கே சிலைப்பட்டி உள்ளக்கு வீட்டுக்கு வாங்கி சிலைப்பட்டியல். சரி சிலைப்பட்டி எடுத்தாரன். அங்கே எனக்கு போட்டாதான் பெருமோ இல்லையா கவலை ஆக்குறாங்க அங்கே. சரி அப்ப ஏன் துளசி கவலை? போட்டாக்குது எடுத்து தர மாட்டாரோன்னு நான் எடுத்துருவேன். சரி இங்க பாருங்க கொண்டு வந்த காட்டு. நேற்று நாங்கள் சிலையில வந்து வடிவா காட்டுல தானே ஒவ்வொருத்தரா வெளியில எடுப்ப மாக்களை வந்து. இது வந்து என்ன துளசி? ஆமா இது என்ன? அங்க எட்டு அம்மா காட்டும். இது என்னம்மா இது? ஆமா தான் கேக்குறேன் பாருங்க. அது என்ன இது? ஒவ்வொரு ஆளுக்கு காட்டுவேன். ஒட்டகமா? அம்மா சரியா சொல்லிட்டா. இது என்ன இது? அப்பா மாடு. அடுத்த துளசிக்கு தான் ஒன்று கேட்க போறேன். இது என்ன இது துளசி? ஆடு ஆடு. ஓ அது கூட நாய் மாதிரி பாருங்க. இது குதிரை அடி. அது உடைஞ்சு போச்சு. இல்ல பெயிண்டிங் இல்ல 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 இது இந்த கால் கரையில வந்து அந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங் வந்திருக்கு. அச்சு வாக்குக்கு விழுந்துருக்கு. சரி அப்ப ஒவ்வொன்றா எடுத்து இப்ப அப்பா வைக்கட்டும் கொடுக்க அது காது காது என்ன? ஆட்டின் காது உடைஞ்சு போயிட்டு. இது சும்மா லோக்கல் சுண்ணாம்பு மாய்க்கிறது. அடுத்தது இது யார் சொல்லுவா அப்ப மாமா? ஓ சூசியாப்பர். அடுத்த இது யார் சொல்லுவா அப்ப? இது யார்? சம்மனஸ். சம்மனஸ். இது வந்து யார் சொல்லுவா அப்ப? மாதா. மாதா அம்மா கும்பிடுற மாதா. மரியாள் மரியா மேரி. இது நகை இல்லாத மாதா. நகை இருக்கிற மாதா அம்மா சொல்லுவா அனுசியாக்காண்டு. அதே மாதிரி இதே சொல்லுவா அப்ப இந்த பொருட்கள் கொண்டு வரும். பொருட்கள் தூவங்கள் கொண்டு வராக்கள். தேடி வந்தாக்கள். அதே மாதிரி இவரும் வந்து அந்த இயேசு பிறந்த செய்தியை கேள்விப்பட்டு தேடி வந்தாக்கள். அந்த இதுகள் கொண்டு தூவங்கள் அதில் கொண்டு வந்தாக்கள். அப்ப இவரும் வந்து பொருட்கள் கொண்டு வந்தாக்கள். அப்ப பாத்தீங்கன்னா துளசி தேங்க இனத்தை கண்டுபிடிச்சோன்னு செம்மறி ஆடுகள். டிசைனுக்கு இப்படி முன்னுக்கு இருக்கும். ஓ அதே போல அடுத்தது வந்தாருன்னு சொன்னால் இவரும் ஏதோ பொருள் தான் கொண்டு வருவாரு.
ஓ மரியாதை தவிர மற்றெல்லாம் பார்க்க வந்தார்கள் தானே. மற்றதான் முக்கியமானது. ஓ இப்ப அடுத்தது வந்து ஜேசுபாலன். இதை வந்து கிறிஸ்துமஸ் அன்று இரவு தான் வைக்கிறது, அந்த அன்று வைப்பாங்க இரவு. ஆனா உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் பார்த்தா இவர் இதுலயே எழும்பி ஓடுகிறேன்னு நினைக்கிறேன். கொடுமையில் வந்து கூட்டிட்டு வந்து இதுல இப்ப வைக்கிறீல்ல பாலன் வந்து. சரி அப்ப பாருங்க, இதுதான் கிறிஸ்துமஸ். என்ன சிலையை வைக்க சொன்னா அப்படி வச்சிருக்கீங்க படுத்தி விட்டு? ஆடு இது கட்டுறது கொண்டு வரது இல்ல, இது வந்து படுத்து தொங்க விடுற அப்படி. பாருங்க இங்க இது வந்து ஆடு, ஒட்டகம், சம்மனசு, மரியாள். அது பெட்டி இருக்காங்க இங்க, ஆடு படைய குடைஞ்சிருக்கு போல. அப்பவும் கமெண்ட்ல ஒரு அக்கா சொன்னா பார்த்து வாங்க சொல்லி. அப்ப இது பாருங்க மரியாள், அதே மாதிரி இது சூசியாப்பர் வந்து எல்லாரும் இருக்கணும் இதுல. இனி வந்து டெக்கரேஷன் என்ன துளசியை பாருங்க, பிள்ளைக்கு விரட்டு அடிச்சு என்ன கண்ண முடுறா பிள்ளை கோவமோ கை கட்டு சொல்லு, வட்டினா குள்ள படிச்சியா கை கடி தனக்கு தடி தரட்டான். நேரமாக டக்குன்னு அடுத்ததுல செட் பண்ணாம அப்படிங்க. என்ன சில கொஞ்சமா கிடக்குற சில வந்து இப்படித்தான், நீ வழக்கி விழுந்தா இது திரும்ப வாங்கணும் பூஸ் இதுல வைப்போம். இப்ப அடுத்த நாங்க எது செட் பண்ணுவோம் மாட்டா, மரத்தை செட் பண்ணுவோம். இங்க பாருங்க மரத்தை நல்லபடியா பேக்கிங் பண்ணி தந்தவர். கொமெண்ட்ல ஒரு அக்கா நேற்று கேட்டவா எங்க கடை இருக்குண்டு. நேற்று இரவு நான் இப்படி 5 சந்திக்கு போற வழியில பீப்புள் சிட்டி பக்கத்தேண்டு. அப்ப ஓ நேரா போனா சந்தி போகுது. அப்ப அப்புறம் இன்றைக்கு பகல் ஃபுல்லா கமெண்ட் பண்ணிக்கோ, ஓகே தேங்க்யூ வாங்கிட்டேன் மட்டும் போயிட்டு. இதுக்கு பேர் தான் சைப்ரஸ் மரம், அதாவது கிறிஸ்துமஸ் மரம்னு சொல்றது. இதெல்லாம் பழகிறது. ஆமா நிறைய நட்டுகள் வந்திருக்கு. இப்ப துளசி கிணத்துல இதுல வேலை அதுல பேக்கெட்டுகளை கழட்டுறது, ஒவ்வொன்றா கழட்டி இதுல போடுவோம். பாலன் பிறந்தோய். அடுத்தது வந்து சத்தம் போடாம இருக்கணும். இதுமா வீட்டுக்கே போய்க்கலாம் வடிவுக்கு. இல்ல கிறிஸ்துமஸ் முடிஞ்சா அப்புறம் இதை வந்து இதுக்கு போட்டுறது என்ன அதை வச்சுட்டு எது முதலா வைக்கிறது. அப்ப குண்டா அதுக்கு கூட அதுல பெயரை காட்டு கிட்ட கொண்டு காட்டு. மரத்தை பாரு, உண்மையான மரம் மாதிரி ஸ்ப்ரே பண்ண வழியா இருக்கு. கிட்ட கொண்டு காட்டு, செட் பண்ணி போடு காட்டு. அதுக்கு டச் பண்ணி காட்டு. பேக்கிங் உடைக்கிறேன். துளசி பாருங்க பேக்கிங் உடையப்படுது. இவ்வளவு வேகமாட்டு பிள்ளைக்கு தான் இல்லை பேக்கிங். துளசி தான் முழு பேக்கிங். மனிதா இருக்கு என்ன பிள்ளைக்கு புழுவம். ஹாய் 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 காட்டுங்க ஹாய். அடுத்த யூடியூப் மகா வியூ மகா விளாக்ஸ். நல்ல ஆனா பலமான இதுதான் பாத்தியா, நல்ல பலமா இருக்கு. ஆனா நாங்க கடைசியா வாங்கினது பரவாயில்லை. எது நல்ல பலமா இருக்குது இந்த கம்பி. ஓ அப்புஜாமி கும்பிடுங்க, அங்க கும்பிடுங்க. அப்புஜாமி கும்பிடுங்க, கொஞ்சம் போய் கும்பிடுங்க.
அந்த மற்ற குட்டி குட்டி சிலையும் இருந்தது அது என்ன போன முறை கூட வாங்கினாங்க இப்ப எல்லாம் பிசினஸ் தானே நிறைய இதுகள் வரும் உயிரினங்கள் எல்லாம் பாருது எங்கள்ட்ட கிடந்தா இல்ல கொஞ்சம் சிலியல் பழசு அதாங்க நான் இன்னும் கொஞ்சம் வாங்குறது நான் கடையில வச்சுக்காட்டேன் சரியா இல்ல சரி அது சில பேர் அந்த சைஸுக்கு சின்ன சைஸ் தான் கணக்கா வருது பெரிய சைஸ்ல கொஞ்சம் தான் பெறுது இதை விட பெரிய சைஸ்ல 6 தான் பெறும் நான் கடையில வச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சமா இருக்கேன் பாக்ஸுக்கு வேறு பண்ணுவேன் சரி இதுல எடுத்து வைங்க அப்படி பார்க்கவே ஆசையா இருக்கு அந்த ஸ்ப்ரே அடிச்சு போட லைட் போட வடிவா நட்டு போடு பைக்கிங் கிடக்கு அவுகையும் கிடக்கு உள்ளு கிடக்கு அடர்த்தியான மரம் தான் என்ன அடர்த்தியான மரம் தான் என்ன நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நத்தர் கூடு இப்படி சும்மா கட்டி எங்களுக்கு இயன்ற அளவு கட்டி இப்படி செஞ்சு வைக்கிறோம் நாங்கள் சிலையே நேற்று வேண்டி வந்த காரணம்னு சொன்னால் எங்கள்கிட்ட 25 வருஷமா ஒரு சிலை பாவிச்சு நாங்கள் அந்த சிலையில் வந்து உக்கி அப்படியே என்ன உக்கி இதண்டு சிலை உடுத்து போச்சு அப்ப இந்த வருஷம் தான் புதுசா திருப்ப வாங்கினாங்க சிலை அது மேல இது ஃபிட் பண்ணி போட்டு விரிச்சா சிக்கல் அது மேல பிரிச்சானி சரி இதுக்கு இப்ப வேலை வந்து போட்டுட்டேன் ஃபுல்லா பறிச்சு பறிச்சுக்குள்ள போட நல்ல செட்டப் பண்ணு மாமா அடி போட்டுடும் அதுல குனிஞ்சு பாக்குறா குனிஞ்சு பாக்குது வேற தாங்கி பேசணும் எப்ப இது இருக்குல்ல அதை கூட்டு இருக்குல்ல இது இந்த மரம் கிடந்து பாவிக்கும் படி வந்த இந்த மரம் பாவிக்கும் நல்ல குவாலிட்டியான மரம் விலைக்கு ஏற்ற இது 5000 சொச்சம் ஆனா இது இந்த மரம் ஒரு கடையில 7,000 சொன்னேன் ஒரு கடையில 7,000 ரூபா மற்ற நாங்கள் திரைக்க நீட்டா தான் வந்தது சிலையில ஆட்டோல கொண்டு வந்தது தூக்கி அங்க 2 வச்சுனாங்க என்ன என்ன பீஸ் அப்புச்சி என்ன மாம்பிள்ள சரி மேரம் ஆனா இது இப்படியே மடக்க கூடாது விரிச்சா விரிச்சு மடக்க என்ன முறிஞ்சு போடும் இப்படியே விரிக்கிறது அப்படியே விரிச்சா அப்படியே வச்சுக்கணும் திருப்பி மடக்க கூடாது சரி இது கீழே மேலும் இப்படி பிரகாத விரிக்கிற அதுல இருக்கிற மட்டும் இதுல இருக்கிற என்ன நாங்கள் சும்மா வேண்டிடுவோமே இப்போ யாசனை அப்படியே செய்யுது எல்லாம் கீழே தமிழோம் என்கிட்ட பிரிக்க எல்லாம் கொண்டாகுது சில கடையில இந்த சைஸ் மட்டும் 5000 போகுது அப்படி இந்த சைஸ் ஒரு கடையில 6000 சொன்னது புறா போய் கேட்க சொன்னது இப்ப சில பேர் உதான் சான்ஸ் விற்பாங்க வச்சு நல்ல விலை திருப்பி போவா விலை கூடி போட ஒரு சில கடைக்கு திரும்ப போவா விலை கூடி போச்சு அப்படியே நான் கடையிலும் இருக்கு இதையோ ஏன் சார் இதையும் பிடிக்கணும் என்ன
விரிக்கவே எல்லாம் முட்டுப்படுது எல்லாம் முட்டுப்படுது. அடர்த்தியா இருக்குன்னு முட்டுப்படுது. நல்ல காலம் இன்னும் கொஞ்சம் பெரிய மரம் பண்ணல, கஷ்டப்பட்டிருப்பேன். அங்கே ஆம்புலன்ஸ் போகுது, யாருக்கு அவசரம். அது அந்த நிக்குமா அவன் என்னோட ஸ்னோ இருக்கா அந்த கண்ணாடியில அடிக்கிற. ஓ அடிச்சா வடிவா இருக்கும் தெரியுமா? ஹீபர்தே கண்ணாடியா கண்ணாடி அடிச்சா அழிக்காம இருக்குமா. சரி வலையில மறந்துட்டீங்க. ஓ பாருங்கோ கிறிஸ்மஸ் மரம் ரெடி. இதை கொண்டு வந்து இதுல வச்சிட்டு ஃபிட் பண்ணுங்க. அப்படியே இதுல இப்படி வச்சு ஃபிட் பண்ண. சரி இந்த முறை சரி. அடுத்தது வந்து டெக்கரேஷன். என்ன அடிக்கிட்டு பாருங்க பாருங்க அடி போட்டு இதையோ குப்பை. மேரி கிறிஸ்மஸ். அப்படி அம்மாட்ட என்ன தண்ணிய புரிவா இது கூட கேக் ஐசிங் செய்யறாங்கன்னு செய்யறவே எப்படி இருக்கணுமா? துளசியின் மண்டே எல்லாம் அந்த போட்டோ தான் ஓடிக்கொண்டிருக்கு. அதுதான் கவலையாக இருந்தது. வாக்கியங்க கடைசியா போட்டோ எடிட் பண்ணினான் 9 மணி அப்படி. கவலையாக அவ்வளோ போட்டோ என்னாங்க. அதுவும் என்ன தனி போட்டோ 2000 போட்டோ தான். மிச்சம் எல்லாம் வகுப்புல அது ஸ்கூல் மெமரிஸ் அது வச்சுக்கிறேன். அதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு துளசியின் கவலை. ஜான்சன் நான் போட்டோ எடுத்துறாடி எனக்கு எடுத்தாரு. நீங்க எடுக்கலாம், எல்லாம் எடுக்கலாம். இனி 62 64 62 ஜிபி மெமரி கார்டு 120 ஜிபி போடு. அது அழியாம இருக்கும். ஓ நல்ல சாம்சங் லெனோவா அந்த பிராண்ட் எல்லாம் வாங்கணும். மெமரியல் சப்ப மெமரியல் போட்டால் ஓயில் படிக்க இந்த மெமரி கார்டு. இன்னும் ஓயில் படிக்க பாய்ச்ச மெமரி எப்பவும் பாய்க்க சொன்னது. அது நான் பாவிக்கிறேன் போட்டோ மட்டும் தான் அப்படியே இருக்கும். அது என்ன செய்வேன், நல்ல பாட்டு எதுவுமே தெரியல, வெறும் போட்டோ தான். வடிவா இருக்கும். நங்கி பர்த்டே ஷூட் மட்டும் தான் அழியாம கிடக்கு. அப்படித்தான் இல்ல அப்படித்தான். இது கொஞ்சம் மேலவா கிடக்கு. சரி சரி அது எல்லாம் கடைசியில பினிஷிங்ல பாப்போம். நீங்கள் பாரு, நான் குழுவுறேன், நீங்க வேணுங்க. சரியா இதுல ஏதோ பாலங்கூட்டுக்கு போடுவோம்னு சொன்னி அது ஒளிக்கும் ரெண்டுமே இல்ல ஒன்றை நத்தத மரத்துக்கு போடுவோம். அத பாலங்க நத்தத மரத்துக்கு போல்ஸ் இருக்கு தானே, இத முன்னுக்கு போடுவோம். ஏன்னா அது ஒளிக்கும். அது விறுவிறுப்பாக சோடினை நிகழ்வுகள். ரைட் பாருங்க, இன்னொரு அழகா இருக்குன்னு சொல்லி. அடுத்தது இதே எதுக்கு போடுவோம் நாங்க? சரி பாருங்க, ஜிங்கிள் பெல்ஸ். இதங்க கொடுவோம். சரி உங்களோட விருப்பம் தான், கொடுங்க பார்த்து. அடுத்தது வந்து போல்ஸ். இதுல நீலமும் இருந்தது, நீல கலர் போல். அது நீலத்துல மூண்டு தாங்க. மூண்டு இதுல டிசைன் டிசைனா கடை. அத மாத்தியது முதல் நீலம் தான் எடுத்தேன்.
போன முறையோட நான் படியா இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 சோடுனா வாங்கினா சரி. என்ன வாங்கணும் 2-3 காணாது. ரைட். ஏன் சும்மா தாறுமாறா குழுவ சரி என்ன மாக்கு 8வது தான் இப்ப குழுவணும். இப்ப கொடுங்க பாக்ஸ் தான் பாத்துக்கணும். எப்படி ப்ளே பால்ஸ் வேணுமா? பால்ஸ் ஜாஞ்சு அடிக்கும். குழுவையில் அங்கடாக்கு மீன்கள் இது முன்னுக்கு சுருக்கி போடப்படும். இப்படி துளசிக்கு தெரியுமா? சரி யோ யோ சுடும் சுடும். மீன்கள் வந்து பாத்தீங்களா? மீன்கள் கையில் ஒட்டுது. அப்ப இருட்டு ஆறதால டக்கு டக்குன்னு நானும் இன்னும் 2 லைட் செட் இருக்கு அதையும் எடுத்துட்டு வரேன். பிள்ளைய போடு பாவா. வாங்க தொப்பி போடுவோம் பிள்ளைங்க வாங்க. இது பெருசு இது பிள்ளைங்கள இது. ரைட். Happy Christmas. Happy Christmas. Hi. Mama. அதெல்லாம் எடுக்க கூடாது. டபுள் நீ ஒண்ணு. ஐயோ அதுக்கு போல் இருக்கு. காசு கிடைச்சா கொஞ்சம் கூடவும் பண்ணலாம். லைட்டுகள் பொடியும் குழுவலாம். அது காண மாற லைட் இல்லையா? கையும் போவியா? சரி அந்த பாக்ஸ மாட்ட கொடுங்க. பண்ணிட்டு இந்தா. முன்னுக்கு மட்டும் தான் அவ்வளவு அந்த டிசைன் அப்படியே கொடிக்கிட்டு வா. சுத்திக்கு வந்து அந்த இது இங்க வரணும். பின்னே தெரியாது. அம்மா மேட் பேர் செஞ்சோண்டு இருக்குறா. அம்மா பைக் ஓடி கலச்சி போனே. லைட் மட்டும் போடலாம் நினைக்கிறேன். ஓ லைட் மட்டும். ஏண்டா இது கொழுவியாம இருக்கு மறைக்க முடியாது. இருக்கு என்ன? அப்ப கால் டேப். இத கீழ போட்டுருவோம். ஓ இந்த கீழ இருக்கு. அது வழியா இருக்கு. சீ லைட் போடு. லைட் செட் பண்ணா வரும். இத மேல சுத்தி விடல. இது விடுங்க. லைட் தான் சரி மரத்துக்கு. ஏண்டா இதுவும் போடல மறைக்கும். பால்ஸ் போட. மரத்துக்கு கணக்கு ஒண்ணும் சொல்லி கூட. நங்கி சொல்றது என்ன செய்யறது? போய் லைட்டே போடாம போய் லைட் வீட்டை இருக்கு. இதெல்லாம் நட்டறதுக்கு தான் கொழுவுற. இது கொழுவுற இல்ல. நட்டால் கூட்டு சூடு போகுது இல்ல. நட்டால் நட்டுதான் சூடுச்சு. அடி ஊரும் இங்க வாங்க. அங்க போங்க. ஆமா நங்கிட்டே போங்க. அண்டைக்குள்ள ஸ்டார் ஒன்று பண்ணிக்கலாமே. ஸ்டார் வேண்டும். இப்ப என்ன கிறிஸ்மஸ்? ஓ கிறிஸ்மஸ்க்கு 4 இருக்கு தானே. நீ தூக்கிக்கான ஸ்டார் மாதிரி. ஓ சுத்தி விடு. இந்த இது ஒன்று எடுத்துக்கோ. சீரியல் 3 இருக்கிற மலைக்கு எல்லாம் அப்படியே என்ன செஞ்சு போட்டு இதுல சீலையை போட்டு கட்டிருக்கோம். இப்ப நாங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல இந்த அவுட்புட் பார்க்க போறோம். இப்படி அழகா இருக்கும்னு சொல்லி. அச்சோ கலந்து
சரியா? நான் இழுக்குமோ இதுவும் கூட? அதான் பயமா இருக்கு. இப்ப சித்து இழுக்கும் போது மீனுங்களை இது இழுக்குறது அதான் கேக்குறேன். அப்புறம் மேல தூக்கி போடுங்க. அது பெரிய மரத்தை தான் போட்டா வடிவா இருக்கும். என்ன இது இது லைட்டே மறைக்கும். இதுக்கு லைட்டால தான் வடிவா காட்டுறது. நீ ஸ்டார் ஒன்று இருக்கு, சரி அளவா இருக்கும் மரத்துக்கு. என்னது எல்லாம் கயப்பம் கயப்பம் அப்படி அழிஞ்சு உண்டு. எல்லா லைட்டும் போட்டாச்சு. சரி அடுத்து மேலுக்கு மட்டும் போடலாம். ஒன்று கூட இருக்கு ரெண்டு. லைட்டுகள் வடிவா காணும். என்ன நிறைய போட வடியா இருக்கு போடும். இந்த லைட்டை இங்கே இருந்து கொண்டு வரும். மேலுக்கும் போட போறீங்களோ? சும்மா மேலுக்கு கூட தொங்க விடுற மாதிரி சைட்டுக்கு இந்த போட்டு இங்கே இருந்து வரும். இன்றைய குழுவுற இந்த டிசைன்கள் வந்து இனி தை மாசம் மட்டும் இருக்கு. குறைச்சு வாங்கிருக்காங்க நாங்க லைட். இல்ல இல்ல சொன்னேன் சொன்னேன். சில பேர் என்ன கொலிக்கிட்டே என்னது இது இருக்கா எது? எங்க எடுத்து தெரியுது மேல ஒளியும். அச்சோ தொப்பியெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டா. அச்சோ வீங்க வீங்க அடிவுல போ. ஏன் ஜோடிக்க? ஓ சரி அடுத்ததுங்க கொழுவோம். இங்க அடிக்க அடிக்க இது மொண்டு இருக்கு. பேச முடியும் தொங்க விடுற மாதிரி. முன்னுக்கு தொங்க விட்டுருக்கலாம் இந்த இதோட. எது? மீனுங்க அதை ஒழிக்கும் தானே அந்த இது சோடின. இது என்ன செய்வோம்? என்ன மாதிரி எப்படி இருக்க மாட்டேன் தெரியல. மின்னு மின்னு மெதுவா எரியுது. எரியுது விதத்துல வருது பார். ரோல் பிளாக் கரண்ட் வரையில. ரைட் இல்ல சரி அழகா இருக்குன்னு சொல்லி நெத்தல் மரத்தை காட்டு. கிறிஸ்மஸ் ட்ரீயே பாருங்க. மரம் இதான் பேசன் எப்படி பாருங்கோ. நத்தார் மரங்கள் ஜப்பு ஜாமியை கும்பிடுறா. கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி. இல்ல செட்டிங்களும் மாத்தலாம். இதுல அழகான கிறிஸ்மஸ் மரங்கள் ரெடி. இப்படித்தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு முறை வந்து கிறிஸ்மஸ் மரங்களுக்கு டெக்கரேஷன் பண்றாங்க. என்னம்மா இது வந்து பார்க்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இருட்டு படம் நல்லா இருக்கு. லைட்டுகள் கொஞ்சம் சோடிப்பா இருக்கு. என்ன இந்த கிறிஸ்மஸ் மரம் தான் படிவா இருக்கு. பாக்கு இந்த பக்கம் பாருங்க.
கிறிஸ்மஸ் மரம் தான் கொஞ்சம் ஒளிப்பாவும் படிவாம இருக்கு பார்க்க. மற்ற புது லைட் என்னபடியா கரண்ட் மடிக்காது பெருசா. அப்புச்சி அப்புச்சின்னு கும்பிடுறா பாருங்க, மரத்தையும் கும்பிடுதா அப்புச்சி. அதெல்லாம் கும்பிடுது. அப்புச்சி கிட்ட போக கூடா, கையை கட்டுங்க. எல்லாம் ஓகேண்ணே. இப்படியே லைட் அந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துல வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இதுதான் வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் இப்படி தான் செலிப்ரேஷன் பண்ணுறோம். நாங்கள் லைட் எல்லாம் போட்டு சிலையெல்லாம் வச்சு வெளியில் ட்ரீ வச்சு அதை நத்தமெல்லாம் வச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொள்ளுங்க. நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து இப்படி செஞ்சுருந்தால் கமெண்ட் அடிங்க, நீங்களும் இப்படி பூட்டிக்கிறீங்களோன்னு சொல்லி. மற்றது இப்படியே எல்லாம் பூட்டிட்டு போய் சில பேர்ட்ட வீட்டை. சரிண்ணா, ஓகே. அப்போ இன்னும் ஒரு மகிழ்ச்சியான வீடியோலாம் சந்திப்போம். என்ன துளசியும் சொல்லுங்க. மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காலையை சந்திக்கும். பாய்.